டு பியூட்டிஃபுல் ட்ரெஸ் மேக்கர் சேனல். இப்போ இன்றைக்கி என்ன பார்க்குறோம்னா, இந்த டாப் மெஷர்மெண்ட் இப்போ லாஸ்ட் 2 வீடியோவில் நம்ம பார்த்துருப்போம். எப்படி ஒருத்தருக்கு மெஷர்மெண்ட் எடுக்கிறது, அது எப்படி நம்ம கால்குலேட் பண்ணி நம்ம இங்கே கட் பண்ணுறதுக்கு வைக்கிறதுங்கிறத நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. இப்போ அந்த அளவை நம்ம வச்சு கட் பண்ண போகிறோம். ஓகேங்களா. இப்போ டாப் அளவு குறிச்சிட்டேன். அடுத்ததாக ஆம் ஹோல் ஹைட் மெஷர் பண்ணி ஆம் ஹோல் ஹைட்டை நான் வந்து அதுக்கு ஒரு லைன் போடுறேன். அதாவது இந்த மெட்டீரியல் எப்படி போடணும்னா, நம்ம வந்து லைனிங் கிளாத்து நமக்கு எவ்வளோ டாப் லென்த் வேணுமோ அவ்வளோ டாப் லென்த்து நம்ம எடுத்துக்கணும். ஓகேங்களா. நமக்கு வேணுங்கிற அளவு வந்து நம்ம லைனிங் கிளாத் எடுத்துகிட்டு வந்துட்டு, ஸோ அதில் நமக்கு எவ்வளோ ஹைட் தேவைப்படுமோ அதில் வந்து நம்ம வந்து மேலே ஷோல்டரில் வந்து மேலே ஒரு லைன் போட்டுக்கிறோம். அடுத்தது ஆம் ஹோல் ஹைட்டு. ஆம் ஹோல் ஹைட்டு வந்து நான் 6 வச்சுருக்கிறேன். நம்ம அந்த இது பார்த்திங்கன்னா தெரியும், லாஸ்ட் வீடியோவில் அளவு நான் சொல்லியிருப்பேன். ஸோ ஆம் ஹோல் ஹைட்டை 6 வச்சு ஒரு லைன் போட்டுக்கிறோம். ஓகேங்களா. இது எப்படி 4ஆக மடிச்சுக்கணும் இந்த கிளாத்தை. ஓகேங்களா. இந்த கிளாத்தை வந்து நம்ம ஃபஸ்ட்டு 2ஆக மடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த பக்கமாக மடித்தோம் அப்படின்னா நம்ம மடிப்பு பகுதி நம்ம பக்கம் வர்ற மாதிரி நம்ம 4ஆக மடிச்சுக்கணும். 4ஆக மடிச்சுட்டு கீழே வந்து அந்த ஒரு கிராஸை அவங்க கட் பண்ணும்போது ஒரு கிராஸ் வந்துருக்கும், அதுக்கு ஒரு லைன் போட்டுக்குங்க. இந்த இதில் வீடியோவில் கவர் ஆகலை, ஸோ நான் அது போட்டிருப்பேங்க. அதுக்கப்புறம் நமக்கு எவ்வளோ டாப் ஹைட்டு வேணுமோ அதுலேருந்து 3 இன்ச் கம்மியாகவே வைக்கிறேன். ஏன்னா இது ஒரு லைனிங் கிளாத் 3, 4, 5 அவ்வளோவே கம்மியாக வைக்கலாம். ஏன்னா இது லைனிங் கிளாத்னால மெயின் டாப் தான் நமக்கு எவ்வளோ ஹைட் வேணுமோ அவ்வளோ ஹைட் வைக்கணும். வச்சுட்டு ஆம் ஹோல் ஹைட்டை 6 மார்க் பண்ணிட்டேன். அடுத்தது ஹிப்பு வந்து நமக்கு 12 இன்ச்சில் ஹைட்டில் வருது. ஸோ 12 இன்ச்சில் வந்து நான் ஹிப்புக்காக ஒரு லைன் போட்டுக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்லிட்டு வரும்ல பார்த்தீங்களா, அது வந்து 21 இன்ச்சஸில் வருது. நம்ம எப்படி மெஷர்மெண்ட் எடுக்கிறதுலாம் அந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த 21 இன்ச்சஸில் வந்து நம்ம ஸ்லிட்டுக்கு ஒரு லைன் போட்டுக்கிறோம். ஓகேங்களா. இதில் வந்து நமக்கு கிராஸாக தெரியுது லைனு, ஆனால் ஆக்சுவலாக அது ஸ்ட்ரைட்டாக தான் இருக்குது. நமக்கு வியூ அந்த மாதிரி தெரியுதுங்க. இப்போ நெக் அளவு வந்து 2.5 இன்ச்சு. நெக் அடுத்தது ஷோல்டர் நம்ம எவ்வளோ வைக்கிறோம்னா, ஷோல்டர் வந்து 6 வைக்கிறோம். ஓகேங்களா. ஸோ ஷோல்டர் வந்து 6 வைக்கிறோம். 6 வச்சேன், அது ரொம்ப எக்ஸ்ட்ரா இருக்குன்னு சொல்லிட்டு 6 வச்சுருக்கேன். நம்ம அதில் 6 தான் சொல்லியிருப்போம். ஸோ ஷோல்டர் 6, நெக் வந்து 2.5. இந்த பாடி லூஸ் இருக்கவங்களுக்கு, அதை 34 இன்ச் பாடி லூஸ் இருக்கவங்களுக்கு நம்ம வந்து 2.5 நெக்கு வச்சா போதும். ஒரு 40 இன்ச் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நம்ம 2.25, 3ங்கிற அளவு வைக்கலாம். தென் நமக்கு நெக்கு டெப்த்து, ஃப்ரண்ட் நெக் டெப்த்து எவ்வளோ வருதோ அதை பொறுத்து, ஃப்ரண்ட் நெக் பேக் நெக் டெப்த்து அதிகமாக இருந்ததுன்னா நம்ம நெக்கு ரொம்ப தள்ள தேவையில்லை. ஓகேங்களா. இப்போ போட் நெக்கில் வைக்கல டெப்த்து கம்மியாக இருக்கும், அப்போ வந்து நம்ம வந்து நல்லா 3 இன்ச்சு 3.25 இன்ச்சு 3.5 இன்ச்சே வைக்கலாம். ஓகேங்களா. அது மாதிரி நம்ம நெக்கினுடைய டெப்த்தை பொறுத்து தான் நம்ம நெக்கு வித்து வந்து மெஷர் பண்ணணும். பாடி லூஸும் எடுத்துக்கணும், அதை மட்டும் நம்ம யோசிக்கக்கூடாது. ஓகேங்களா. இப்போ பாடி லூஸ் எவ்வளோ நம்ம எவ்வளோ வைக்கிறோம்னா அதில் சொல்லி இந்த மாதிரி 9.25 வச்சுருக்கேன். ஓகேங்களா. 9.25 பாடி லூஸு. இது நம்ம செஸ்ட் ரவுண்ட் எவ்வளோ வருதோ அதுலேருந்து நம்ம என்ன பண்ணுறோம், 3 இன்ச் ஆட் பண்ணி 4ஆல் டிவைட் பண்ணுறோம். அடுத்தது ஹிப்பும் அதே மாதிரி நம்ம எவ்வளோ வருதோ அதுலேருந்து நமக்கு எவ்வளோ இருக்கோ அதுலேருந்து 3 இன்ச் ஆட் பண்ணி 4ஆல் டிவைட் பண்ண ஹிப்போட அளவு வருது. நம்ம இங்கே வந்து 8 இன்ச்சுக்கு வந்து ஹிப் சைஸ் வச்சுருக்கேன். ஹிப் 8 இன்ச் வச்சுருக்கேன். அடுத்தது நமக்கு ஸ்லிட் எவ்வளோ வருது, ஸ்லிட்டு நமக்கு பார்த்தா 10.5 வருதுங்க. ஸோ நம்ம அதில் போட்டிருப்போம். அது ஸ்லிட் அப்படின்னா சீட் லூஸ்லேருந்து 3 இன்ச்சு ஆட் பண்ணி 4ஆல் டிவைட் பண்ணியிருப்போம். அதான் ஹிப் நமக்கு ஸ்லிட் சைஸு. ஸோ அதில் வந்து 10.5 வருது. நமக்கு லாஸ்ட்டில் வந்து கீழே வந்து நமக்கு எவ்வளோ வைக்கணும் அப்படின்னா 10.5க்கு நேரம் 10.5ஆகவும் வைக்கலாம். சில பேர் வந்து நல்லா அகலமாக இது பண்ணுவாங்க. ஸ்லிட் எண்டில் கீழே வந்து நம்ம டாப் எண்டில் வந்து நம்ம நல்லா அகலமாகவும் போடுவாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு இன்னும் 3 இன்ச்சு 4 இன்ச்சும் சேர்த்து வைக்கலாம். ஸோ நான் இதில் எவ்வளோ வச்சுருக்கேன்னா 12 இன்ச்சு 1.5 இன்ச்சு மட்டும் சேர்த்து வச்சுருக்கேன். நம்ம 1 இன்ச்சு சேர்த்து வச்சாலும் நல்லாயிருக்கும். இது அவங்க போடக்கூடியவங்களை பொறுத்து நம்ம வந்து அது நம்ம அகலம் வந்து கொடுத்துக்கலாம். மற்றதில் இதே ஃபார்மில் வச்சு இது கால்குலேட் பண்ணிக்கிங்க. இப்போ எக்ஸ்ட்ரா 1.5 இன்ச்சுக்கு சீம் அலவன்ஸ் கொடுத்துட்ருக்கேன். அங்கே ஸ்லிட்டுக்கிட்ட மட்டும் 1 இன்ச்சு கொடுக்கணும். அதே மாதிரி லாஸ்ட்லேயும் 1 இன்ச்சு கொடுக்கணும். இப்போ ஆம்ஹோலுக்கு என்ன பண்ணணும்னா, இந்த ஆம்ஹோல் ஹைட்டில் பாதியிலேருந்து தான் நம்ம டேர்ன் ஆகணும். அந்த கிராஸாக 1.5 இன்ச்சு வச்சுக்கணும். அந்த பக்கம் ஒரு இன்ச்சுக்கு பக்கம் கொஞ்சம் முன்னாடியே போய் நம்ம ஜாயின் பண்ணுற மாதிரி ஒரு 1/2 இன்ச்சு. ஓகேங்களா. ஒரு முன்னாடியே ஜாயின் பண்ணுற மாதிரி அதில் ஜாயின் பண்ணிக்கிங்க. இதுக்கப்புறம் நம்ம உள்ளே எங்கே தையல் வருமோ அங்கே ஒரு லைன் போட்டுக்கலாம். இது வந்து வெளியில் நம்ம கட் பண்ணக்கூடிய இடம். ஓகேங்களா. அங்கே வந்து 1 இன்ச்சில் நம்ம ஒரு லைன் போட்டுக்கலாம். ஸோ அங்கே வந்து மடித்து அடிக்கக்கூடியது நம்ம 1 இன்ச்சு இந்த ஸ்லிட்டுக்கு அப்புறம் மடித்து அடிக்கக்கூடிய இடம். இப்போ இந்த 2 ஃப்ரண்ட் பேக் 2யும் சேர்ந்தாப்பில் நம்ம கட் பண்ணிடலாம். நமக்கு நெக்குக்கு வந்து தனித்தனியாக நம்ம எடுத்துகிட்டு தான் நம்ம நெக்கு இது பண்ணணும்.
இப்போ வந்து அங்கங்கே நாட்ச் போட்டுக்கலாம், எங்கெங்கே தையல் வரணும், எங்கெங்கே உள்ளதள்ளி வரணும் அப்படிங்கிற இடத்துல நாட்ச் போட்டுக்கலாம். அப்புறம் குண்டூசியில் வந்து நம்ம வந்து எந்தெந்த இடத்துல கரெக்டாக தையல் வரணும், 1 இன்ச் உள்ளதள்ளி எங்கெங்கே கரெக்டாக வரணுங்கிறதும் குண்டூசியில் ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. அந்த இடத்துல சிசர்ஸ்லாம் வச்சு கட் பண்ணிடாதீங்க, கிழிஞ்சிரும் துணி. குண்டூசியில் ஹோல்ஸ் போட்டிங்கன்னா துணி விலகும், கிழியாது, கொஞ்ச நாள் அது நேரம் ஆகிக்கும். ஸோ நம்ம தைக்கும்போது மட்டும்தான் அது தெரியும், அது தைச்சி முடிச்சுட்டு அது எங்கே போச்சுன்னே தெரியாதுங்க, அது மறுபடியும் நேராகிக்கும். ஸோ குண்டூசியில் ஹோல்ஸ் போட்டுங்க. உங்களுக்கு 2 அதாவது 4 மடிப்புலையுமே எங்கே கரெக்டாக தையல் வருங்கிறது தெரியும். தைக்கும்போது இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாகவும் உங்களால் தைக்க முடியும். அடுத்து இப்போ ஃப்ரண்ட் தனியாக பேக் தனியாக எடுத்துக்கலாம். இப்போ பேக்கில் வந்து நம்ம 6 இன்ச் பேக் நெக் வைக்கிறோம். 6 இன்ச் 2.5 இது நெக்கு வந்து 2.5 வித்தும் அதனுடைய டவுன் வந்து நம்ம 6 இன்ச்சும் வைக்கிறோம். வச்சு லைன் போட்டுக்கோங்க. இப்போ இதில் ஜஸ்ட்டு வந்து ஒரு பாக்கழுத்து தான் நான் வைக்கிறேன். அது கர்வ்டு பாக்கழுத்து மாதிரி ஒரு யூ மாதிரி அதுதான் நான் வைக்க போகிறேன். ஸோ அது ஜஸ்ட் இங்கிட்டு அங்கிட்டு 1 இன்ச்சு மார்க் பண்ணி நீங்கள் அப்படியே கர்வ் பண்ணிடலாம். நான் ஃப்ரீ ஹேண்டில் கர்வ் பண்ணிவிட்டேன். இல்லைன்னா ஏதாவது நீங்கள் ஆம் இது வச்சுருந்தீங்கன்னா ஆம் ஹோல் கர்வ் ஏதாவது ஸ்கேல் மாதிரி வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன டிசைன் அதில் பிடிக்குதோ நீங்கள் அதை போட்டுக்கலாம். ஷேப்பு வச்சுக்கலாம், உங்களுக்கு என்ன ஷேப் பிடிக்குதோ அதை போட்டுக்கலாம். ஸோ ஃப்ரண்ட் நெக்குக்கும் எத்தனை இன்ச் வைக்கிறேன்னா ஃப்ரண்ட் நெக்கும் 6 இன்ச்சு தான் வைக்கிறேன். இதுலேயும் நம்ம உங்களுக்கு என்னென்ன டிசைன் நீங்கள் டிசைன் வைக்கிறதுனா உங்களுக்கு விருப்பப்பட்ட டிசைன் வந்து நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க, டிசைனுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இது நார்மல் டிசைன் தான் நான் வச்சுருக்கிறது. இப்போ என்ன டிசைன் வைக்கிறோமோ வச்சுட்டு இதை நம்ம கட் பண்ணி எடுக்கணும். அப்புறம் ஆம் ஹோல் அளவு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆம் ஹோல் வந்து உள்ள குழி நம்ம தள்ளி கட் பண்ணணும், இல்லைன்னா அங்கே சுருக்கம் வரும். அதுக்கு என்ன பண்ணணும், மேலேருந்து ஒரு 1/4 இன்ச்சு கீழே, அந்த ஆம் ஹோல் ஹைட்டில் வந்து 1/4 இன்ச்சுக்கு கீழே வந்து தள்ளி ஒரு லைன் போட்டுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து அது கரெக்டான ஒரு ஷேப் வந்து நமக்கு கிடைக்கும். ஒரு 1/4 இன்ச்சு தள்ளி, மேலே அதே அளவு தான் இருக்கணும், அது குறைக்கக்கூடாது. 1/4 இன்ச்சு மட்டும் தள்ளிட்டு ஸோ என்ன பின்னாடி பண்ணோமோ அதே மாதிரி இங்கேருந்து 1.5 இன்ச்சு பண்ணி இங்கேருந்து நம்ம மார்க் பண்ணோம்னாவே அந்த அளவு உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்துடும். இது ரொம்ப பாடியாக இருக்கவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் 6 இன்ச்சு, இது வந்து 1/4 இன்ச்சு மட்டும் தள்ளி வர மாதிரி இருக்குது. நம்ம இன்னும் இன்னும் வந்து 40 இன்ச்சஸ் பாடி இருக்காங்கன்னா இன்னும் கொஞ்சம் 1/2 இன்ச்சு நம்ம தள்ளி வந்து குழி வாங்கி வெட்டலாம். ஓகேங்களா? அதில் கொஞ்சம் வெட்டிக்கிட்டோம்னா உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட் டாப்பில் மட்டும்தான் இந்த மாதிரி கட் பண்ணணும். அடுத்தது நம்ம மிச்சம் இருக்கக்கூடிய துணியில் கைக்கு என்ன அளவு நம்ம மெஷர்மெண்ட் எடுத்தோமோ அது கட் பண்ணலாம். அந்த கை அளவு வந்து நான் இன்னொரு வீடியோவில் இதில் எடுக்காமல் விட்டுட்டேன். நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் வேறு ஒரு துணி வந்து கை அளவு எடுக்கிறத நான் உங்களுக்கு வந்து உங்களுக்கு காட்டுறேன். நான் வீடியோ எடுத்து போடுறேன். இதில் நான் எடுக்க மிஸ் ஆயிடுச்சு. கை நம்ம எவ்வளோ லூஸ் வச்சுருக்கோமோ அது வச்சுருக்கோம். அப்புறம் எவ்வளோ லென்த் வேணுமோ வச்சுட்டு நம்ம வந்து அங்கே 3 இன்ச்சஸ் ஷார்ட்டேஜ் கொடுத்து அதை லைன் போட்டு நம்ம அதில் வந்து கர்வாக ஷேப் வரைஞ்சிக்கணும். அதுக்கப்புறம் மெயின் கிளாத்தில் வச்சு நம்ம அதை வந்து ஓவராலாக நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் சேனல்.